Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல crochet scarf எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த scarf பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த மூணு கலர் yarn எடுத்துர்க்கேன். இது மூணுமே 8 play cake yarn தான். Hook size வந்து 6 mm ஃபாலோ பண்ண போறேன். Then yarn needle, scissor. First நம்ம slip knot போட்டு chains போட்டுக்கலாம். Chains oda count வந்து multiples of 6 plus 4 இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 30, 36, 42 அந்த மாதிரி multiples of 6 chains count எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அது கூட 4 chains ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 48 chains எடுத்துக்க போகிறேன். ப்ளஸ் 4 அதோட ஆட் பண்ணி 52 chains போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்கார்ஃபோட அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் chains போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடிச்சிருக்கோம் இல்லையா, ஹூக்கில் இருந்து 5th செயின்குள்ளே ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஹூக்கில் ஒரு வாட்டி த்ரெட் எடுத்து 5th செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். செயின் 1 ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, சேம் செயின்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ இது வந்து டபுள் க்ரோஷே, செயின் 1 டபுள் க்ரோஷே, வி ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வி ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிட்டோம். வி ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். டூ 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து ஒரு வி ஸ்டிச் பண்ணியிருக்கோம், 2 செயினை ஸ்கிப் பண்ணியிருக்கோம், அடுத்தது 3 டபுள் க்ரோஷே. இப்போ அகெயின் என்ன பண்ண போகிறோம், 2 செயினை ஸ்கிப் பண்ண போகிறோம். 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் அகெயின் ஒரு வி ஸ்டிச் பண்ண போகிறோம். வி ஸ்டிச் சொல்கிற இடத்துலலாம் டபுள் க்ரோஷே, செயின் 1 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின் 1 சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ ஒரு வி ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த செயினில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். ஸோ 3 டபுள் க்ரோஷே நம்ம போட்டோம் அப்படின்னா அதை வந்து கிளஸ்டர் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வி ஸ்டிச் ஒரு கிளஸ்டர், ஒரு வி ஸ்டிச் ஒரு கிளஸ்டர், இதே தான் வந்து இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், ரிப்பீட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக, ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். பிகினர் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் அபிநயா சுந்தரம் வந்து வி ஸ்டிச் எப்படி சொல்லி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நிவேதா அப்படிங்கிறவங்களும் ஸ்கார்ஃப் வீடியோ போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்கள் 2 பேரோட கொரீஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வி ஸ்டிச் முடித்ததுக்கப்புறம் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு கிளஸ்டர் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து செயின்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு ப்ராடாக வேணும் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு இதுவே அகலம் கம்மினா இன்னமும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவுமே இதே போல் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு கிளஸ்டர் ஒரு வி ஸ்டிச், ஒரு கிளஸ்டர் ஒரு வி ஸ்டிச் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செயின்ஸோட கவுண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி நமக்கு 2 செயின் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு செயின் 3 போட்டு திருப்பிக்கோங்க. 1 2 3 அப்படி இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கெல்லாம் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோமோ, அதாவது கிளஸ்டர் போட்டிருக்கோமோ அங்கே அகெயின் கிளஸ்டர் போட போகிறோம். எங்கெல்லாம் வி ஸ்டிச் போட்டோமோ அங்கே வந்து வி ஸ்டிச் போட போகிறோம். பட் இங்கே கிளஸ்டர் ஸ்டிச் போடும்பொழுது 3 டபுள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா, அதில் சென்டர் டபுள் க்ரோஷே இருக்குது பாருங்கள், அதாவது 2வது டபுள் க்ரோஷே, அதில் தான் நம்ம 3 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி போன ரவுண்டில் நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் பண்ணியிருப்போம், 3 டபுள் க்ரோஷே போட்டிருப்போம். அதில் செகண்ட் டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, சென்டராக இருக்க டபுள் க்ரோஷேயில் இந்த ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம், 3 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். இப்போ அகெயின் வி ஸ்டிச்சுக்கு வருவோம். வி ஸ்டிச்சில் செயின் 1 போட்டிருந்தோம் இல்லையா,
அந்த செயின் 1 கேப்பில் இங்கே அகெயின் வி ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து 3 டபுள் க்ரோஷே இருக்குது. அந்த 3 டபுள் க்ரோஷேயில் சென்டராக இருக்க டபுள் க்ரோஷேயில் 3 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். ஸோ இதே தான் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். மூணு டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் அகெயின் வி ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின் 1 கேப்பில் இன்னொரு வி ஸ்டிச், டபுள் க்ரோஷே, செயின் 1, டபுள் க்ரோஷே. அடுத்தது ஒரு கிளஸ்டர். அடுத்தது ஒரு வி ஸ்டிச். ஸோ இந்த மாதிரியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே தான் வந்து திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு வி ஸ்டிச்சில் முடிச்சிருக்கோம். இந்த டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் அகெயின் முடிக்கும் பொழுது ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். போட்டுட்டு செயின் 3. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் நம்ம செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், முடிக்கும் பொழுதும் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். அப்போ அந்த ஸ்கார்ஃபோட எண்ட் பாயிண்ட் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரும். அடுத்தது இப்போ இந்த ரவுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வி ஸ்டிச்சில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸோ நீங்கள் வி ஸ்டிச்சில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வி ஸ்டிச் பண்ணிக்கலாம், கிளஸ்டர் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கிளஸ்டர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் செயின்ஸ் நம்ம கவுண்ட் வந்து வேரி ஆகும் இல்லையா, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து டபுள் க்ரோஷேயில் முடியும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து வி ஸ்டிச்சில் முடியும், அதாவது கிளஸ்டரில் முடியலாம் இல்லை வி ஸ்டிச்சில் முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கார்ஃப் ஃபுல்லாகவுமே நம்ம இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு ரோவாக கண்டினியூ பண்ணிகிட்டே வர போகிறோம். நீங்கள் சேம் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இது போல் நான் ஒரு 10 ரோஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கலரில் ஒரு 10 ரோஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கலரில் நான் ஒரு 10 ரோஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் 10 ரோஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்கார்ஃப் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ லென்த் ஸ்கார்ஃப் வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு இத்தனை கலரில் இத்தனை ரோஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே லாஸ்ட்டாக டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அந்த டபுள் க்ரோஷே போடும்பொழுது 2 லூப்ஸ் இருக்கும் பாருங்கள் கடைசியாக. அந்த 2 லூப்ஸில் இந்த மாதிரி செகண்ட் கலரை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அட்டாச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும், நம்மளோட ஒர்க் பார்க்கும்பொழுது நீட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட செகண்ட் கலரில் செயின் 3 போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் கலர் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் க்ரோஷே போடும்பொழுது நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே எனக்கு வந்து வி ஸ்டிச்சில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நான் வி ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்தது ஒரு கிளஸ்டர். அடுத்தது ஒரு வி ஸ்டிச். ஸோ இதே தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். கலர் சேஞ்ச் பண்ணும்பொழுது மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் 10 ரோஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதே தான் அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸ்கார்ஃப் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொரு கலர்லேயும் 10 ரோஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கலரில் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே போல் ஸ்கார்ஃபோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஸ்கார்ஃப் லென்த் வந்து 60 இன்ச்சஸ்க்கு இருக்குது. ஸோ இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது க்ரீனில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் முடிக்கும் பொழுதும் க்ரீன்லேயே முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ எந்த ஆர்டரில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதோடு கம்ப்ளீட் பண்ண போகிறேன், அதனால் லாஸ்ட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுலேயுமே நான் வந்து 10 ரோ போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டாக வி ஸ்டிச்சில் இருக்குது. ஸோ ஒரு வி ஸ்டிச் போட்டுக்கிறேன். டபுள் க்ரோஷே, செயின் 1, டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷே. லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு த்ரெட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்கார்ஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டெல்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விடணும். ஸோ இப்போ இங்கே ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 கலர் யான் தெரியுதா. ஸோ இந்த 2 கலர்லேயுமே என்ன பண்ணணும்னா எந்த கலரில் எந்த பக்கம் இருக்கோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது தெரியும். ஸோ அதனால் கலருக்கு ஏற்ற மாதிரி இப்படி இந்த மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த 2 பக்கமும் இருக்குது இல்லையா, இதில் வந்து நான் டேசல்ஸ் மாதிரி ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸஸ் யான்லாம் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அகலம் வந்து எனக்கு இந்த ஸ்கார்ஃபோட அகலம் வந்து 14 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டேசல் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து 10 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து க்ரீன் கலரில் தான் 2 பக்கமும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால மற்ற 2 கலரில் தான் டேசல் பண்ண போகிறேன். ஸோ பிங்க் அண்ட் பர்பிள் எடுத்திருக்கேன். அதில் ஒவ்வொரு த்ரெட்டுமே 10 இன்ச்சுக்கு எடுத்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து இந்த வி ஸ்டிச் கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி டைட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக எல்லாமே அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேசலோட இது திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 த்ரெட் எடுத்துக்கிறேன், 2 பிங்க் 2 பர்பிள் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு த்ரெட்டும் 10 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதே போல் ஒன்று ஒன்று அட்டாச் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை நீங்கள் ஒரு பிங்க் ஒரு பர்பிள் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் டேசல் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் 2 பக்கமும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.